ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இனோவேஷன் சேனல். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இனோவேஷன் சேனல். Today we are going to learn Environmental Science 2nd Standard Term 1. Shall we see the lesson? Today we are going to learn the second unit, that is My Amazing Body. What is the lesson name? My Amazing Body. So My Amazing Body na enna? So நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, now see simple movements. சிம்பிள் மூமெண்ட்ஸ்னால் சாதாரணமான அசைவுகள். ஓகே, வேதா, யாஸ்மின் அண்ட் ரீட்டா ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ். ஸோ ஹூ ஆர் த த்ரீ கேர்ள்ஸ்? வேதா, யாஸ்மின் அண்ட் ரீட்டா. தீஸ் ஆர் த த்ரீ ஃப்ரெண்ட்ஸ். தே ஆர் நெய்பர்ஸ். நெய்பர்ஸ்னால் பக்கத்தில் இருக்கிறவங்க. தே என்ஜாய் கோயிங் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் டுகெதர். கம் லெட் அஸ் ஜாயின் தெம். See, the three girls are coming from the school. Okay, wow, look at the ripe mangoes. Let us jump and pluck them. So they are seeing a mango tree. So அவங்க போகிற வழியில் வந்து mango tree பார்க்குறாங்க. So they want to pick the mango tree. So they jump up and they pluck the mangoes from the mango tree. Okay, so அவங்க jump பண்ணி mango treeலேருந்து மேங்கோவை பறிக்கிறாங்க. Okay, so next scene, see, look, a green frog is hopping. Let us hop too. So they saw a green frog. So ஒரு frog அவங்க போகிற வழியில், வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு frog பார்க்குறாங்க. ஸோ அந்த frog எப்படி ஹாப் பண்ணி, ஹாப் மீன்ஸ் ஜம்பிங். ஸோ how the frog is hopping, அவங்க frog எப்படி ஜம்ப் பண்ணி போகுதோ அதே மாதிரி அவங்களும் ஜம்ப் பண்ணி போகிறாங்க. ஓகே, they are going like a frog as a hop. Okay, now in the next scene, oh no, bits of paper make the place untidy. Let us pick them up and put them in the dustbin. So again on the way, so அவங்க வழியில் வேறு என்ன பார்க்குறாங்கன்னா, they saw many bits of papers outside the dustbin. ஸோ அதை பார்த்து மூணு பேருமே டஸ்ட்பினில் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போடுறாங்க. ஸோ they are making the place neat. Now we have reached home. Bye dear friends. They wave goodbye to each other. So one of her friend is good. They reached home and they are saying bye to the other two friends. Okay, so now see here, what are the activities are done in these pictures? In first picture you can see they are jumping and plucking. So அவங்க குதிச்சு அந்த மேங்கோ ட்ரீயை மேங்கோவை வந்து ப்ளக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒன்ல ஸோ ஃப்ராக் எப்படி ஹாப் பண்ணுதோ அதே மாதிரி அவங்களும் ஜம்ப் பண்ணி ஹாப் பண்ணி போகிறாங்க. ஸோ இந்த தேர்ட் ஒன், வாட் தே ஆர் டூயிங், தே ஆர் பிக்கிங் த வேஸ்ட் அண்ட் புட்டிங் இன் த டஸ்ட்பின். அண்ட் தேர்ட் ஒன், தே ஆர் ரீச்சிங் ஹோம் அண்ட் தே ஆர் சேயிங் பை, தட் இஸ் வேவிங் their hand. Okay children, now see. Do the following actions. So they are asking you also to do the actions. Walk like an elephant, balance like a crane, hop like a frog, trot like a horse, jump like a rabbit, waddle like a duck. So all these are what you are doing, moving your hand. The movement is done in your body. உங்கள் பாடியில் நடக்கிற ஒரு மூமெண்ட்டு தான் இது எல்லாமே. ஓகே, ஹியர் ஆல்சோ தே செட் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், யூ வில் ஃபைண்ட் சம் மூமெண்ட். உங்கள் பாடியில் வந்து வேற ஒரு விதமான அசைவு ஏற்படும். ஓகே, சி, அவர் போன் ஹெல்ப்ஸ் அஸ் ஸ்டாண்ட் அப் ஸ்ட்ரைட் அண்ட் கிவ்ஸ் அ ஷேப். ஸோ நம்ம பாடியில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, போன்ஸ். போன்ஸ் என்ன பண்ணுது, நம்ம போன்ஸோட ஒர்க் என்ன, நம்மளை நேராக நிறுத்துறது வந்து போன்ஸ் தான். அண்ட் இட் கிவ்ஸ் அஸ் ஷேப். ஸோ நம்மளுக்கு ஒரு ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது போன்ஸ். ஓகே, தட் இஸ் த ஒர்க் ஆஃப் போன். Without our bones, we would be flappy. So, without our bones, we would be floppy. So, நம்ம போன்ஸ் இல்லாமல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம எப்படி இருப்போம். ஸோ போன்ஸே இங்கெல்லாம் இல்லை அப்படின்னா ஸோ என்ன இருக்கும், வெறும் மசில்ஸ் மட்டும் இருந்தால்
நம்ம எப்படி இந்த வார்ம்ஸ் மாதிரி பூச்சி புழு மாதிரி தான் நம்ம பாடி வந்து இருக்கும். ஓகே, இட் வில் பி லைக் அ ஃப்ளாப்பி. ஸோ the place where two or more bones meet is called joint. So two places, ஒரு போன்ல இருந்து இன்னொரு போன் ரெண்டு பக்கம் மீட் ஆகிற பிளேஸை என்ன சொல்கிறது? ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே children, now see here joints they given. Keep a book on the floor. Now try to pick it up without bending your knees and back. Can you do it? ஸோ இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கனாலே ஜாயிண்ட்டோட உங்களுக்கு ஆக்ஷன் தெரியும். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஜாயிண்ட்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு யூ பிளேஸ் அ புக் ஆன் த ஃப்ளோர். ஸோ புக்கை வந்து ஃப்ளோர் மேலே வைங்க. ஸோ அது உங்கள் கை காலை பெண்ட் பண்ணாமல், நீஸை பெண்ட் பண்ணாமல் எடுக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ யூ கான்ட் ஏபிள் டு டேக் லைக் தட். ஓகே, ஸோ டூ ஜாயிண்ட்ஸ், டூ போன்ஸை வந்து ஜாயின் பண்ணுற இடத்த தான் நம்ம ஜாயிண்ட் சொல்கிறோம். வென் டூ போன்ஸ் மீட் டுகெதர், ஸோ அந்த டூ போன்ஸ் மீட் ஆகிற இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஜாயிண்ட். See here, in shoulder there is a joint. See elbow. ஸோ அந்த ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல தான் நம்ம ஹேண்டு லெக்ஸ் எல்லாம் அசைக்க முடியும், மூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஹியர் இஸ் அன் எல்போ ஜாயிண்ட், ஹியர் இஸ் ஒன் ஜாயிண்ட். ஸோ இந்த ஜாயிண்ட் இருந்தால் தான் நம்ம கீழே முதுகு பாகம் வந்து நம்ம வந்து கீழே குமிய முடியும். தென் ஹியர் இஸ் அ மெனி ஜாயிண்ட்ஸ் ஆர் தேர் இன் த ஃபிங்கர்ஸ். ஸோ அதனால தான் நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து நல்லபடி க்ளோஸ் பண்ணி இந்த எல்லாமே இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ we can close it and we can open it. We can make the movements. Wrist, okay, here we are having joints. Knees we are having joint. And here ankle we are having joint. So இந்த joint portion எல்லாமே நம்ம நல்லா அசைக்க முடியும். Okay, we have to bend our body to do many activities. This is made possible by the joints. ஸோ நம்ம நிறைய ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? ஜாயின்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் we can do more activities. Okay, it is possible only when the joints are there. Joints இருந்தால் மட்டும்தான் you can do many activities. See here, sitting like this, here is a joint. அப்போ தான் இந்த காலை மடக்க முடியும். இங்கே கை இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஜாயிண்ட் இருந்தால் தான் you can move like this. See this joint here. If you bend, you want to take the bag, no? So here is the joint. See the total body is bending. Here is a joint, here is a joint, here is a joint, here is a joint. So here is a joint. Okay, so these activities can be done only with the help of the joints. Now note for the teacher. Okay, see this is an activity you had to do at the class. Okay, now see here a picture is given. See here, this is your wrist place and fingers. See here you can see one joint. In the two bones join ஆகிற இடத்துல பாருங்க, இந்த மீட் பண்ணுற இடம் இதுதான் ஒரு joint. This is another joint, another joint. So three joints are here, and here also near the wrist and finger you are having another joint. So many joints are there in your fingers. Okay, you have to circle them. You do this as an activity. Now role of the sense organ. So children, by this we saw the joints, okay, bones and the joints. So what are the sense organs that you use to identify the object given below? So here are the some sense organs are given. So நம்ம sense organs என்னென்ன உங்களுக்கு? Eyes, nose, ears, tongue and skin. இந்த 5 தான் உங்களுக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ். ஓகே, நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் தே. ஓகே, நம்ம ஐஸ், த்ரூ ஐஸ் we can see. Eye is useful to see. Okay, then see, it is given here. Let us read this. Later on we can do this activity. Our sense work together to tell us about the world we live in. We most often use more than one of our sense organ at the same time. So நம்ம sense organs வந்து 1 or 2 sense organs வந்து at a time நம்ம யூஸ் பண்ணுவோம். For example, when you are watching a TV or television, so television பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து
TV, we will hear, okay, soundum kepom, we will hear with the help of ears, and we will see with the help of eyes. At the same time mummy edavadhu snacks or popcorn and the mari kuduthona, we will taste with the help of our tongue. So in that place 3 sense organs are working at a time. So ஒரே டைம்ல 3 sense organs work ஆகுது. So sense organs வந்து எல்லாமே சேர்ந்து 2 or 3 times once at a time it will be working in a same time. See description relating to the popcorn. See here, smell. Smell gives us, no, if your popcorn is preparing, we can hear the smell with the help of nose. Sight. So popcorn paathane, oh, we will be seeing. So it is very joyful. So the eyesight will help us. So it will show you yellow, small, fluffy. This all can be seen by the eyes. Touch. So if you touch means ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கா, ஹார்டாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஹியரிங், பாப்கார்ன் க்ரன்ச். ஸோ பாப்கார்ன் அது வெடிச்சவங்களுக்கு அது என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு கேட்கும், ஓகே, தட் இஸ் பாப் அண்ட் க்ரன்ச். டேஸ்ட். ஸோ யூ கேன் டேஸ்ட் இட் வெதர் இட் இஸ் அ சால்ட்டி ஆர் ஸ்பைசி, அதை டேஸ்ட்டும் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் இட். The flavor of the food is actually a combination of its taste, smell as well as the texture. ஸோ ஒரு ஏதாவது ஒரு ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்களா, அது டேஸ்ட் மட்டும் இல்லை, அதோட ஸ்மெல்லும். ஸோ ஃபஸ்ட்டு மம்மி ப்ரிப்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்துடும். ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை டேஸ்ட் பண்ணுவீங்க, ஓகே. the food is actually a combination of taste, smell as well as its texture, okay. Now let us see the sense organs, the role of the sense organs. Eyes, sight. So eyes is used to see the sight. So eyes oda purpose enna, paakkuradhu, sight. That is shape, size, color, distance, depth. இது எல்லாமே நம்ம ஜட்ஜ் பண்ணுறது வந்து ஐஸால தான், ஓகே. இயர்ஸ், ஹியரிங். ஸோ காது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கேட்குறதுக்காக. லவுட் அண்ட் சாஃப்ட். ரொம்ப லவுட் நாய்ஸும் நம்ம கேட்கலாம், சாஃப்ட் நாய்ஸும் கேட்போம். நோஸ், தட் இஸ் ஸ்மெல். ப்ளசன்ட் ஸ்மெல், அன்ப்ளசன்ட். ஸோ நம்ம ஸ்மெல்லையும் உங்களுக்கு என்ன வரும், நல்லா உங்களுக்கு பிடிச்ச ஸ்மெல்லும் வரும், இல்லை அன்ப்ளசன்ட் ஸ்மெல்லும் வரும், ஓகே. டர்ட்டி ஸ்மெல் ஆல்சோ யூ கேன் நோ. ஸ்கின், தட் இஸ் டச். ஸ்கின்லேருந்து நம்ம ஃபீல் பண்ணுறது வந்து டச்சிங். ஸோ ரஃப், சாஃப்ட், ஸ்மூத். ஸோ உங்களுக்கு ஏதாவது இப்போ ஒரு ப்ரெட்டே எடுத்திங்கனாலும் அது ஹார்டாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 2 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு ஹார்ட் ஆப்ஜெக்ட் எது, சாஃப்ட் ஆப்ஜெக்ட் எதுங்கிறது நீங்கள் அது டச் பண்ணி பார்த்து தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ரஃப், ஸ்மூத், சாஃப்ட், ஹார்ட், fluffy, hot, cold, sticky. This all can be known through with the help of skin, that is touch. Next is tongue. Tongue is to taste. Okay, நம்ம taste பண்ணுறது tongue வழியாக தான். Okay, நாக்கு வழியாக. That is sweet, sour, இனிப்பு வகைகள், salty, இது எல்லாமே bitter, இது எல்லாமே நீங்கள் வந்து டங்கில் தான் டேஸ்ட் பண்ணுவீங்க. Sweet, sour, salty, spicy, bitter, astringent, etc. Okay. Now see here, write the names of the sense organs related to the descriptions below. See here some sweet is given. You have to do this activity. So eyes will show you it is yellow. So it will, skin will say you hard. So tongue will say you sweet. So ear will crunch. Okay. So this is. The skin is the largest sense organ in our body. So largest sense organ is the skin. An elephant's trunk is actually a long nose. So this is the longest nose. Okay. Okay children, now we can see the postures. Okay. The position of our body in doing various action is called as posture. ஸோ போஸ்டர்னா நம்ம வேரியஸ் ஆக்ஷன் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து தான் நம்ம என்னன்னு சொல்கிறது போஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. த பொசிஷன் ஆஃப் அவர் பாடி. ஸோ see here, there is a correct way and incorrect way of doing various actions. Observe the pictures and find out. So children, you have to take care this. ஸோ உங்கள் போஸ்டர் வந்து கரெக்டாக இருந்தால் தான் your body fitness will be looking so good. So it is very important to do, keep your postures correct. Okay. So 2 method ways இருக்கும். See here, in the first picture you can see this second girl is standing erect and the first girl she bends here. இந்த இடத்துல bend ஆகுறாங்க. So this is a wrong posture. இப்படி நிற்க கூடாது. So how you will stand for an attention, no? So like that your neck should also be straight and your body should also look straight. This is the standing posture.
Now see here walking posture. வாக் பண்ணும்போது உங்கள் பேக் போன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தான் வாக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பெண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து வாக் பண்ணிங்கன்னா ஸோ இன் லேட்டர் இயர்ஸ் your body will gets bend. ஸோ உங்கள் வாக்கிங் போஸ்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ this is the right one. Okay. Now see here the sitting posture. See, you have to sit straight, erect like this. ஸோ நீங்கள் படிக்கும்போது சரி when you are watching TV எல்லா பொசிஷன்லையும் இந்த மாதிரி தான் நீங்கள் வச்சு படிக்கணும். இந்த மாதிரி தான் உட்காரணும் நீங்கள். This is the wrong posture. Most of the students, children will do like this. ஸோ கணத்தில் கை வச்சுட்டு தலை பெண்ட் பண்ணிவிட்டு இப்படி உட்கார்ந்தீங்கன்னா it is a wrong posture. Now see here lifting something. லிஃப்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம வந்து லிஃப்ட் பண்ணுறது தான் கரெக்ட். ஓகே. ஸோ this is the way you had to lift. இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணுறது ராங். ஓகே. Here the posture is wrong. Always do the actions in correct manner. It is good to sit on the floor. ஸோ எப்போவுமே நீங்கள் எந்த ஆக்ஷன் பண்ணும்போது அது கரெக்ட் போஸ்டராக பண்ணிங்கன்னா தான் your body will looks erect. ஓகே. It is too good to sit on the floor. கீழே உட்கார்றது தான் mostly it is very good habit. A good upright posture prevents backache. So later on years உங்கள் posture கரெக்டாக இல்லாமல் இருந்ததுன்னா so you will get a backaches. அதாவது முதுகு வலிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும். ஓகே. Okay children, now we can see the stages of growth. So posture எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ நம்ம லேர்ன் பண்ணுறது stages of growth. So this all you know. There are 3 things which make us different from other animals in the world. So 3 things நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்கும் other animalsக்கும் இருக்கிற difference என்னன்னு பாருங்கள். We have an upright posture. ஸோ நம்ம எப்போவுமே நேராக தான் நிற்போம். ஓகே. அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா they will walk like this in 4 legs, isn't it? ஸோ நம்மளுக்கு அப்படி கிடையாது. We will walk only with 2 legs. ஓகே. That is called upright posture. நேராக நம்ம நடக்கிறது. We can communicate using speech. ஸோ நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம்? சம் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம பேசுகிறோம். ஆனால் அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணாது? இட் வில் நாட் டாக். ஓகே. தேர் இஸ் நோ கம்யூனிகேஷன் வித் த அனிமல்ஸ். பட் அவர் ஹியூமன்ஸ் வி ஹாவ் கம்யூனிகேஷன். we can think. ஸோ நம்மளால் திங்க் பண்ண முடியும். நம்ம யோசிப்போம். பட் the animals they will not think. So these are the 3 things. There is a difference between an animal and a human. இந்த 3 difference தான் ஒரு அனிமலுக்கும் ஒரு ஹியூமனுக்கும் இருக்கிற difference. Okay. See here. I have grown from being a baby to 6 or 7-year-old child. So see here, now you are studying in 2nd standard. So you are growing from a childhood. So இந்த மாதிரி ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் முடிஞ்சு தான் நீங்கள் இப்போது ஸ்கூலுக்கு வர ஸ்டேஜ் வந்திருக்கீங்க. I can eat on my own. So you can eat by yourself. I can read, write and draw. So you can உங்களால் எழுத முடியும், படிக்க முடியும் and even you can able to draw. I can play many games. நீங்கள் நிறையா கேம்ஸ் விளையாடுறீங்க. So these are the activities you were been doing. Okay. We all love to play games. Games are of 2 types, indoor and outdoor games. Now games are of 2 types, that is indoor and outdoor. So வீட்டுக்குள்ளார நம்ம விளையாடுறது, உள்ள விளையாடுறது வந்து indoor games. Outdoor gamesனா வெளியில் போய் விளையாடுறது outdoor games. So this is pallanguli. So see here, these are indoor games. Pallanguli, this is dayam. Okay. Now see here, this is hopscotch, that is pandi, and this is top, that is bambaram vidudal. These are the outdoor games. Now draw the other side and complete the letter. So here some activity is given, you have to complete this activity. So children, it is good to play indoor and outdoor games, but nowadays you children are playing with the mobiles. It is very harmful. So mobile விளையாடுறது நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஒன்று இன்டோர் கேம் ஆர் அவுட்டோர் கேம் வந்து விளையாண்டிங்கன்னா தான் it is very good for health. Okay. Avoid watching the TVs and also playing with the mobiles. So mobile games வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணும். Okay. Now see here, tick the correct posture. Now they had given here which is the correct posture in this. This is a wrong one, this is the right one and this is the right one.
Do it with your friend. Show the correct posture. Sit, stand, walk, lift. ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி கரெக்ட் போஸ்டர் எதுவோ அதை வந்து நீங்கள் செஞ்சு காமிக்கணும். ஓகே. Now see here, evaluation is given, the book back answers. Just you make it. Complete the sentence using the words given in the brackets. See here, some answers are given here. You want to write the correct answer for it. Honey dash sweet. So what is the taste? What is it? Taste. Okay. A feather dash soft. Feather வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? Feels. Okay. Yes, it is skin. And this is tongue. A jasmine has a pleasant smell. Right. A flower garden dash beautiful. Looks beautiful. Okay. Jasmine வந்து நம்ம smell பண்ணுவோம். Flower garden என்ன பண்ணுறோம்? நம்ம கண்ணால் பார்க்குறோம். It looks. We are looking at it. So it looks beautiful. The cuckoo makes a musical sound. Okay. So this it denotes the taste. That is, this is the tongue. This is for feel. That is skin. And the third one is nose. Fourth one is eye. And fifth one is ears. Okay. Now write L for those that make sound and S for those that make soft. Now playing this soft. So you do these activities by yourself. So this will give you a loud sound. This will also give you loud sound. So these are all the soft sounds. Okay. Now see here, match the following: sugar, sweet, lemon, sour, chilli, spicy, seawater, salty. Okay. Now see here, you have to tick the appropriate, whether it is rough or soft. Okay. Now here some posture is given. You have to write the correct one. Yes, this is the right one. This is the wrong one. This is the right one. Now see, name the joints. What joint is this? This is wrist joint. Okay. This one is elbow. This one is elbow. This one is ankle. Okay. A-N-K-L-E. Ankle. And this is knee. Okay, children. So that's all. The second lesson is over. So in this lesson, what do we learn? Lesson la enna learn pannom? See, we learned the movements of our body. So joints na enna paathom, bones oda uses enna paathom. So what are the different kinds of movements enna nama paathom? Okay. Then we saw the different postures. Then joints, different joints. Then the sense organs. What are the different sense organs we learned? The postures we learned. What are the right and wrong postures we learned? Okay. And about your growth and indoor and outdoor games. Okay, children, you go through this lesson again and read the evaluations. If you like this video, share our video and subscribe our channel for the further videos. Thank you. Thank you for watching. Have a nice day.